எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரம் உம்மோடு இருந்து உம்மை போற்றி புகழ எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் உமது பாதத்திலே எடுத்துரைக்க நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் என்பதை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இணைந்து உலகெல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நான் நம்பியிருக்கும் கடவுள் என்னை வழி நடத்துவார், எனக்கு உதவுவார், என்னோடு உடன் பயணிப்பார், என்னை புதுப்பித்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே மண்டியிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது அருள் இரக்கம் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாய் கடந்து வருவதாக. ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இருந்து எங்களை வழிநடத்திய எங்கள் வல்ல தெய்வமே, இன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தை 30 தியானிக்கையில் நானும் கடல் மீது நடந்தும் இடம்பெற ஆணையிடும் என்று புனித பேதுருவின் வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் உம்மை நம்பி வர ஆபிரகாமை வழிநடத்திய இறைவா, ஈசாக்கை வழிநடத்திய இறைவா, யாக்கோப்பை வழிநடத்திய இறைவா, நாங்களும் பேதுரு கேட்டதைப் போல உம்மோடு நடந்து வர உம்மீது நம்பிக்கை கொண்டு நீ சொன்னால் இது நடக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். வார்த்தையாக எங்களே வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்து சென்ற கடவுளே, இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்திலே மீட்பளிக்கும் அருள் சாதனத்திலே மன்னிப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை நீந்த இந்த பிரசன்னத்திலே நாங்கள் ஆறுதலுக்காக, எங்களுடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காக, எங்கள் குடும்பங்களிலே அமைதியை கொண்டு வருவதற்காக உமது பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தும். ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு உமக்கு ஆராதனை செய்கிறோம். பெற்றோர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சிறுவயது குழந்தை தானும் செய்ய பிரியப்படுகிறது. தன்னுடைய பெற்றோரைப் போல பாரங்களை சுமக்க தன்னையே தயாரித்துக் கொள்கிறது. அதை செய்ய முயற்சி செய்கிற பொழுது பெற்றோர்கள் சிரித்து கொண்டே அந்த குழந்தை சுமந்து போவதற்கு, அந்த கல்லையோ மண்ணையோ அங்கிருந்து எடுத்து போவதற்கு உதவி செய்கிறார்கள். அதன் அருகாமையிலே நடந்தே போகிறார்கள். ஆண்டவரே, ஏறக்குறைய பேதுருவினுடைய ஆசையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையாகத்தான் இருக்கிறது. அந்த சிறு குழந்தை போல, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் கூட சுமந்து வருவதற்கு, நானும் கூட நடந்து வருவதற்கு எனக்கு ஆணையிடுங்கள். நீங்க ஆணையிட்டீர்கள் என்றால், நீங்கள் ஆணையிட்டீர்கள் என்றால் என்னால் இந்த கடல் நீரிலும் கூட நடக்க முடியும். எப்படி ஒரு சிறு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு அருகாமையில் இருக்கிற பொழுது பெரிய கல்லையும் ஏராளமான மண்ணையும் தன்னால் சுமக்க முடியும்
என்று நம்புகிறதோ அப்படி பேதுருவும் நம்பினார். ஆண்டவருடைய துணை எனக்கு இருக்கிற பொழுது என்னால் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய முடியும் என்று உணர்ந்தார், நம்பினார். ஆண்டவரே, இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக ஒன்று சேர்ந்திருக்கிற நாங்கள் அப்படியாய் நம்புகிறோம். மருத்துவமனையில் நோயோடு போராடி கொண்டிருக்கிற நாங்கள் எந்த விதமான மருத்துவ உதவியும் இல்லாமல் எழுந்து நடக்க முடியும் என்று நம்புகிறோம் ஐயா. இதோ பல்வேறு வறுமையினால், கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டு உமக்கு முன்பாக கையேந்தி நிற்கிற நாங்கள் கடவுளுடைய வல்லமையால் இந்த ஏராளமான கடன் தொல்லைகள் எங்களிடமிருந்து விலகும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய கணவனோ, என்னுடைய குழந்தைகளோ, என்னுடைய மனைவியோ பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்கிற இந்த நேரத்திலே நீர் விரும்பினால், நீர் ஆணையிட்டால் அது அவர்களிடமிருந்து எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ அத்தகைய ஒரு உணர்வோடு கூட ஆண்டவரே கட்டளையிடும் என்று காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நற்கருணையில் எங்களுக்காக காத்திருப்பவரே, எங்களது துயரங்களை, துன்பங்களை, எங்களது இயலாமைகளை நாங்கள் அறிந்தாலும் கூட நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறபடியினால் ஆணையிடுங்கப்பா, எங்களால் அதை செய்ய முடியும், எங்களால அந்த அதிசயத்தை நிகழ்த்த முடியும். நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம் ஆண்டவரே. ஆணையிடும். நாங்கள் எழுந்து நடக்க வேண்டும், இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும். எங்களை பார்த்து சிரிப்பவர்களுக்கு முன்பாக என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து வான்னு சொல்லுங்கப்பா, வா மகனே, வா மகளே என்று சொல்லுங்கப்பா. வெற்றி வீரர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி வரணும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியில் காத்திடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன்
அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு கொண்டாடிலே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நாடிலம் மகிழ அன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் வேந்தனை எடுத்தாரே. காற்றினிலே நறுமணமாய் கலங்கனில் நிறைந்தாரே. சேற்றினிலே தாமரையாய் வேந்தனை எடுத்தாரே. காற்றினிலே நறுமணமாய் கலங்கனில் நிறைந்தாரே. என்னில் ஒன்றாகினார் நான் நன்றாகினேன். பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ. அவனியை ஆண்டிடும் அருள் கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை திரு வசனங்கள் 22 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள்,
நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையின் இந்த தருணத்தில் நீர் உண்மையாக என்னோடு இருக்கிறீர் என்று சொன்னால், என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறீர் என்று சொன்னால், என் மீது அக்கறைப்படுகின்ற அன்பராய் இருக்கிறீர் என்று சொன்னால், என் கண்ணீரை துடைக்கும் கடவுளாய் இருக்கிறீர் என்று சொன்னால், நான் செல்லுகின்ற இந்த கரடுமுரடான பாதையான வாழ்க்கையில் நீர் என்னை காண்கின்ற தெய்வமாய் இருக்கிறீர் என்று சொன்னால், என் மீது இரக்கமும் கருணையும் கொண்டிருக்கிற ஆண்டவர் என்று சொன்னால், ஆண்டவரே, பிறகு ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? பிறகு ஏன் என்னை சுற்றி என்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள், உடன்பிறப்புகள், இந்த சமூகம்? பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை துன்பங்கள், சவால்கள், வேதனைகள்? பிறகு ஏன் நான் நோயினால் அவதிப்பட வேண்டும்? பிறகு ஏன் நான் கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் துன்பப்பட வேண்டும்? இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். பேதுருவுக்கு எழுந்த அதே கேள்விகள் நமக்கும் எழுவதை நாம் இந்த நேரத்தில், இந்த நொடியில் நம்மால் உணர முடியும். இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்மால் இந்த கேள்விகளை உடனே எழுப்ப இயலும், எழுப்பக்கூடும். பேதுரு, ஆண்டவர் உண்மையாகவே நீர்தான் என்று சொன்னால், இதோ நானும் உம்மை போல இந்த கடல் மீது நடக்க எனக்கு வல்லமையை தா, எனக்கு ஆணையிடும் என்று அவர் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்ப, அவரும் அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சாந்தமாக, வா மகனே என்று அழைக்கிறார். பேதுருவும் அந்த கடல் மீது நடந்தார். சில பல அடிகளை அவர் எடுத்து வைத்தார். இயேசுவை போல அவரும் கடல் மீது, அந்த தண்ணீரின் மீது நடந்தார். நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல பேதுரு ஒரு மீனவர். கட்டாயம் அவருக்கு கடலில் நீந்த தெரிந்திருக்க வேண்டும். கடலில் மூழ்கிய தருணத்திலே அவர் நீந்தி இருந்திருக்கலாம். ஆனால் தன்னிலை மறந்தவராக, ஆண்டவரின் பிரசன்னத்தையும் மறந்தவராக, ஆண்டவர் தன்னை அழைத்திருக்கிறார் என்பதை அவர் உணராமல், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் கதறினார். நாமும் அப்படித்தான். நாம் கதறும் தருணங்களில் எல்லாம், கடவுளை நோக்கி குரல் எழுப்பும் நேரங்களில் எல்லாம், இந்த ஆண்டவர் என்னோடு தானே இருக்கிறார் என்பதை நாம் அறிய முற்படுவதில்லை. என்னோடு இருக்கிறார் என்று நான் உணர்ந்திருந்தும் அதை புரிந்து கொள்வதில்லை. மீனவராய் இருந்த பேதுருவுக்கு கடலில் நீந்துவதற்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆனால் அவர் அந்த தருணத்தில் அதை உணரவில்லை. காரணம், ஆண்டவரின் பிரசன்னத்தை அவர் மறந்து போயிருந்தார், சந்தேகித்தார்.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுத்த வரங்களை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியாருடைய வல்லமையை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய மகன் மகள் என்ற உரிமையை மறந்து வாழ்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தன் உடலின் இரத்தத்தின் வழியாக நம்மை திடப்படுத்தி இருக்கிறார், நம்மை அவராக மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து போகிறோம். அதை உணர மறுக்கிறோம். இந்த கவலைகளும் கஷ்டங்களும் தான் பெரிதாக எண்ணுகிறோம். இவைகளை கடந்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னோடு அவர் பயணிக்கிறார், என்னை அவர் சுமந்து செல்கிறார் என்பதை உணர மறுக்கிறோம். அதுதான் உண்மை. இதோ இந்த புனிதமான தருணத்திலே நமக்கு ஆற்றலாய், நமக்கு எல்லாமாய் இருக்கிற இந்த ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், பேதுருவை துணைக்கு அழைத்தவர்களாய், ஆண்டவரோடு கரத்தை பிடித்தவராய், இதோ இந்த பாடலை நம்பிக்கையின் கீதமாய் பாடுவோம். ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். கரங்களை உயர்த்தி பாடுவோம். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க, என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இழ
வழியையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையா அணிந்தவர் அவரே. வழியையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கர்த்தாரை ஆண்டவர் வாழ்க. என்னாலும் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரண் மீட்பும், அவரே என் தேடையும் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரண் மீட்பும், அவரே என் தேடையும் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அதிகமாக அன்பு செய்யவே விரும்புகிறோம். பல நாட்கள் உம்மை பின்பற்றி ஆண்டவரே தாவீதின் மகனே என்று கூவி அழைத்து கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஆண்டவரே, உம்மீது கொண்ட நம்பிக்கையில் சிறிதளவேனும் குறைபாடு இல்லாமல் உம்மை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றோம். ஆண்டவரே, இதோ மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து பல நாட்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு வேண்டுதலை முன்னிட்டு ஆண்டவரே இது நடக்க வேண்டும் என்று உம் பின்பாக வந்து ஒவ்வொரு நாளும் அழுது கூச்சலிட்டு கூப்பாடு போடுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சார்பாக ஆண்டவரே இந்த நேரத்திலே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றோம். இத்தனை நாட்கள் ஆயும் ஆண்டவரே நாம் உம்மிடம் கேட்ட அந்த வேண்டுதலை எங்களுக்கு நடைபெறவில்லையே என்று சோர்ந்திருக்கக்கூடிய, இன்னும் இடைவிடாது ஆண்டவரே உமது பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்பாக உம்மிடம் நாங்கள் ஒரே குடும்பமாக ஜெபிக்கின்றோம். அன்பு தெய்வமே இறைவா, மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20ற்கு மேற்பட்ட வசனங்களிலே அந்த கனானிய பெண்ணை நினைத்து பார்க்கின்றோம். தீர் சீதோன் என்ற அந்த நகரிலே நீர் வந்ததை அறிந்த அந்த பெண் உன் பின்னால் வந்து தன் மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, எப்படியாவது நலம் பெற வேண்டும் என்ற ஆசையிலே ஆண்டவரே தாவீதின் மகனே என்று பின்னாலே கூச்சலிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணை, கனானிய பெண்ணை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனை கூட்டம், எத்தனை கூச்சல்கள், எத்தனை பேர் இரைச்சல்கள், ஆனாலும் அதையெல்லாம் கண்டு தூண்டு போகாமல்
பல மைல் தொலைவு கூட இருந்திருக்கும். இயேசுவிற்கு உமக்கு பின்பாக ஆண்டவரே அவர் நடந்து வருவதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மகளுக்கு நலத்தை தாரும் என்று கூச்சலிட்டதை போல் ஆண்டவர் இதோ உமது பாதத்திலே பல நாட்கள், பல மணி நேரங்கள் உம் பின்னாலே அழுது கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரிகள் சார்பாக மண்டிட்டு ஜெபிக்கின்றோம். ஒரு முறை எங்களுக்கு உமது திருமுகத்தை காட்டியருளும். ஒரு முறை உமது பார்வையை எங்கள் மீது பதித்தருளும். ஒரு முறை உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். அன்பு தெய்வமே இறைவா, எத்தனை ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியதை நீர் கண்டிருக்கிறீர். எத்தனை காலங்களாக அவருடைய குடும்பத்தினர் நோய் நீங்கி இச்சகோதர சகோதரி நலமடைய வேண்டும் என்று இதோ இந்த பெண்ணுடைய மனநிலையிலே ஜெபித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்ற ஏக்கத்திலே உமது பின்னாலே ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யும், அற்புதங்கள் செய்யும், எங்கள் வாழ்க்கையிலே இந்த திட்டங்கள் நிறைவடைய செய்யும் என்று உயர்ந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி உமது பின்னாலே நடந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர். எத்தனையோ சகோதர சகோதரிகள் குழந்தை பாக்கியத்திற்காக அழுது கொண்டிருப்பதை நீர் அறிவீர். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே நல்ல பொருளாதார வளத்தையும் தொழில் ஈடுபாட்டையும் பெருக்க வேண்டும் என்று அழுது கொண்டிருப்பதை அறிவீர். உமது திருமுகத்தை திருப்பி ஆண்டவரே உமது கடைக்கண் பார்வையினால் அவர்களை பார்த்து உமது ஆசீர்வாதத்தை தாரும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாங்கள் வாசிப்பது போல, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உமது இறை வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல உம்மை பின்பற்றி வரக்கூடிய எம் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை, உமது அற்புதத்தை, உமது வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை ஆற்றலூட்டி மீண்டுமான ஒரு மானுடத்தை அவர்கள் பெற்று மகிழர்கள் தாரும். ஆமென். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே. உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே. நீதிமான் உமக்குள் ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அந்த படகு மிக அற்புதமாக பயணித்து கொண்டிருக்கிறது. தூரமாக இயேசு வருவதை பார்த்து சீடர்கள் எல்லோரும் பேய் என்று அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், பயப்படுறாங்க. ஆனா பேதுருவுக்கு மட்டும் ஒரு துணிச்சல். நீங்க தான் அப்படின்னா நானும் நடந்து வரேன். அது சந்தேகமா? இல்ல கடவுளுடைய வல்லமையால, இயேசுவினுடைய வல்லமையால என்னாலையும் அவரை போல நடக்க முடியும், அவரை போன்ற செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா தெரியல ஆண்டவரே. ஆனா அந்த நேரத்துல பேதுரு நடந்தார். உம்முடைய வல்லமையால, உம்முடைய பார்வைக்கு முன்பாகவே அவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அந்த நிமிடத்திலே சீடர்கள் மத்தியிலே அவர் செய்து காட்டினார். ஆனா எப்பொழுது பெரும் காற்று வீசியதோ மீண்டும் அச்சம் தொற்றிக் கொண்டது. ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் கூட நிறைய நேரத்துல உங்களுடைய பெயரால வல்லமையோடு செயல்படுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்கிற அற்புதமான கொடைய நீங்க தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஏராளமான மக்கள் ஆறுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாதர், மாதா டிவி இருக்கிறது என் கூட சாமியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது.
என்று பல நேரத்தில் மக்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, பயம் வருகிற பொழுது, பெரும் துன்பம் எங்களை சூழ்ந்து நிற்கிற பொழுது, உடல் சோர்வுகள் தளர்வுகள் ஏற்படுகிற பொழுது அப்படியே தயங்கி விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்கப்பா, எங்களை காப்பாத்துங்கப்பா. இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஏராளமான மக்கள் தங்களது கண்ணீராலும் கவலைகளாலும் உங்கள்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய உடல் பலவீனப்பட்டு இருக்கிறது, என்ன செய்வது ஏது செய்வது என்பது தெரியாமல் என்னுடைய குழந்தைகளுக்கு முன்பாக என்னுடைய கண்ணீரை காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் சிரித்து கொண்டு உள்ளத்திலே கதறி அழுது கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த மக்களை ஏறெடுத்து பாருங்கப்பா. ஆண்டவரே, அந்த சீமோன் பேதுருவுடைய கைகளை கோத்து பிடிச்சுக்கிட்டீங்களே. ஏராளமான மக்கள் உம்மை நோக்கி கை உயர்த்தி இருக்கிற இந்த நேரத்துல அவங்க கையை கோத்து பிடிங்கப்பா. என்னுடைய மகனே மகளே, நான் உன்னை விட மாட்டேன் சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய ஆறுதலின் கரம், உம்முடைய அன்பின் கரம் எங்களுக்கு ஆசையா இருக்குது ஆண்டவரே. எங்களை நோக்கி நீட்டுங்கப்பா. உம்முடைய வல்லமையை எங்களுக்கும் தாருங்கப்பா. என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கும்போது என்னை எதுவும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நாங்க சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நற்கருணையில் வாழ்கிற தெய்வமே, வாழ்கிற தெய்வமே, ஏதோ இது ஒரு பக்தி முயற்சி இல்லைன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் இதோ இந்த தெய்வீக தருணத்திலும் நீ கையை நீட்டுவீங்க அப்படின்னு நம்பி நாங்க கையேந்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் வழியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செம்மறியே, எங்களுக்காக வந்தவரே, வாழ்ந்தவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவரில் அமைதியை ஆக்குகிறார், அவரில் அமைதியை ஆக்குகிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார்.
நற்கருணையிலே தெய்வீக பிரசன்னத்தில் இந்த 1 மணி நேரமாக எங்களோடு உறவாடி எங்களுடைய பல்வேறு வேண்டுதல்களையும் இயக்கங்களையும் அறிந்த கடவுளே, உம்மை இதே நேரத்தில் உம்மை போற்றி புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை எல்லாவற்றையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புவித்து வேண்டுகின்றோம். மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நேரத்தில் எங்களோடு அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதியும். உம்மாலன்றி எதுவும் நடைபெறாது, உம்மாலன்றி எதுவும் அசைவுறாது என்பதை அறிந்த மக்களாய், ஆண்டவரே, எங்கள் மனித முயற்சியிலே, ஆண்டவரே, எங்களுடைய மனிதனுடைய உழைப்பிலே எல்லாவற்றையும் செய்துவிட்டு விட்டோம். ஆனால் இன்னுமாய் எங்கள் வாழ்விலே எத்தனை இயக்கங்களும் எத்தனையோ வேண்டுதல்களும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அறிவீர் எது எங்களுக்கு தேவை, எது எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், எது எங்களை வழிநடத்தும், எது எங்களை உருவாக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இதோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு குணம் பாடுத்தும், ஒவ்வொருவரையும் உருவாக்கும். ஆமேன், ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீங்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.